எழுதிக்கலாம் அப்படின்னா டி டு தி பவர் ஆஃப் -1 எழுதிக்கலாம். 1/t2 இருக்கு இல்லையா, இதை டி டு தி பவர் ஆஃப் -2ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்என் ஃபார்மெட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1/tயை டி டு தி பவர் ஆஃப் -1ன்னு மாற்றிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக டி அப்ளை பண்ணுங்கள், எண்ணுக்கு பதிலாக பவர் -1 அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? பவரில் இருக்க -1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே -1 வருமா? இங்கே இப்போ அப்ளை பண்ணுங்கள். எண்ணுக்கு பதிலாக என்ன வரணும், -1, எக்ஸுக்கு பதிலாக டிஇ -1, இங்கே -1. புரிஞ்சிச்சா? அப்போது இங்கே -1, இங்கே டி, இங்கே என்ன ஆயிரும், -2 ஆயிரும். ஓகேவா? ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். பட் மைனஸ் என்ன போட்டுக்கணும். சரி, இப்போ அடுத்தது இது எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சரி, இதை பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள். டி டு தி பவர் ஆஃப் -2 இது எங்கே இருக்குது,